வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மைட் மேகம் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்குள்ள கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜியோங்க இருக்கால, அவன் தன்னோட பிளான் போட்ட மாதிரியே எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த பிளான்ல கரெக்டா குறுக்க வருவாரு இந்த ஷாமான்சோ. இந்த ஷாமான்சோ ஒரு 3 லெவல் ஷாமான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ டீமனிக் மாங்கை யூஸ் பண்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அப்ப டீமனிக் மாங்கை அவன் எக்ஸாசிசம் பண்ணலான்னு போறப்ப நம்ம ஹீரோ குறுக்க வந்து அதை தடுத்துருவான். உடனே அந்த ஷாமான் ஷோவுக்கு தெரிய வந்துடும், நம்ம ஹீரோவால இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு. இது எப்படி நீ பண்ண, இதை எப்படி பண்ண, அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பா உன்னையும் கொண்டுருவேன், அந்த டீமனிக் மாங்கை நான் எக்ஸாசிசம் பண்ணிடுவேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட டேலண்ட்டை பார்த்து அந்த ஷாமான் ஷோவே ரொம்ப ஆச்சரியப்படுவான். ஏன்னா நம்ம ஹீரோ அவனோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே இமிட்டேட் பண்ணுவான். ஸோ இவனை கண்டிப்பா டிசிப்ளா எடுத்துக்கணும்னு சொல்லி இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவானுங்க. இதோட மோக்யூச்சுனையும் இலவச இணைப்பா கூட்டிட்டு போயிருவானுங்க. ஸோ இப்போ இவனுங்க 2 பேரையும் ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு தான் கூட்டிட்டு போவானுங்க. அப்படி போற வழியில நம்ம ஹீரோ அந்த ஷாமான் ஷோ வச்ச டெஸ்ட்லயும் ஈஸியாவே பாஸ் ஆயிருவான். ஏற்கனவே இந்த ப்ளூ ஸ்பிரிட்டுக்கும் அந்த ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கும் பகை இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். ஸோ இப்போ ப்ளூ ஸ்பிரிட் தன்னோட டிசிப்ளா மாறுன்னு நம்ம ஹீரோவை கேட்ட உடனே அவனும் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவான்ல. பண்ண உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் சரி இனிமேல் நீயும் என்னை மாஸ்டர்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது 2வது கண்டிஷன், நான் மாஸ்டர்னு உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் அந்த ஷாமானை மட்டும் மாஸ்டர்னு கூப்பிடுற, என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நான் தான் உன்னோட மாஸ்டர், நீ என்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட், ஆனா நீ என்னை மாஸ்டர்னு கூப்பிட்டதே கிடையாது. இங்க பாரு, இந்த டீமனிக் மார்க் பயபுல எப்பயுமே என்னை மாஸ்டர் தான் கூப்பிடுது, இப்ப கூட இந்த டால்ல இருந்து மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவன் வேற சிரிச்சுக்கிடுவான். சரி, இப்ப இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவோமான்னு சொல்லி அந்த புக்ல இருக்கிறத ஏற்கனவே படிச்சு அந்த பேரியரையும் உடைச்சு அதுக்கப்புறம் தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஷாமான் ஷோ நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு கேரேஜ் பக்கத்துல. இந்த ஷாமான் என்ன யோசிப்பான் அப்படின்னா, நம்ம ஹீரோ அவன் நினைச்ச நேரத்தை விட ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான், ஒருவேளை இவனால வர முடியாதோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா எதையுமே கத்துக்காத ஒருத்தன்ட்ட டக்குன்னு ஒரு புக்கை கொடுத்து இது எல்லாத்தையும் டக்குன்னு இது படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா அவனால முடியுமா என்ன? அதனால மேபி நம்மளே போய் இந்த தடவை அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரலான்னு இந்த ஷாமான் ஷோ கிளம்புவான். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்துருவான். அவனை பார்த்த உடனே இந்த ஷாமான் ஷோக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து நான் வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ஷாமான் ஷோ யோசிப்பான், கண்டிப்பா நான் பார்த்ததுலேயே ஒரு டேலண்டடான ஆளிவன், அவனை நான் என்னோட டிசிப்ளா மாத்திட்டேன், நான் தான் இருக்கிறதுலே லக்கியான ஆள்னு யோசிப்பான். இப்ப இவனுங்க எல்லாரும் டைரக்டா ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு அவங்களோட பயணத்தை ஆரம்பிப்பானுங்க. இப்ப கேரேஜ்குள்ள வந்த உடனே நம்ம ஜியோங்க அந்த டாலை பார்த்து சொல்லுவான், நல்ல வேலை நம்ம மாட்டிக்கல அப்படின்னு. உடனே அந்த டால்ல இருந்தாலும் நான் ஒரு டால்ல வந்து இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ப்ளூ ஸ்பிரிட் பேசும். பார்த்தா டீமனிக் மாங்கை எந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இந்த டால்குள்ள அந்த ஷாமான் ஷோ அடைச்சானோ அதே ஸ்பெல்ல அந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ப்ளூ ஸ்பிரிட்டை எடுத்து இந்த டால்குள்ள போட்டுட்டா. ஏன்னா ப்ளூ ஸ்பிரிட்டால வெளில சுத்த முடியாது, வெளில சுத்துனா உடனே இந்த ஷாமான் ஷோ டிடெக்ட் பண்ணிடுவான். ஆனா இந்த டால்குள்ள இருந்தா எனர்ஜி கம்மியா தானே வருது. நம்ம ஹீரோ கூட இதை பத்தி கேட்டிருப்பான்ல அந்த ஷாமான் ஷோ கிட்ட. சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஈஸியாவே ப்ளூ ஸ்பிரிட்டை கூட்டிட்டு வந்துட்டான். வேற ஒரு வெசல் கிடைக்கிற வரைக்கும் இதுலயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோன்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோ அந்த பேரியரையும் உடைச்சு சீக்கிரமாவே வெளில வந்திருப்பான். இந்த டால்குள்ள இந்த சோலை போடுறதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும். இருந்தாலும் அந்த ஷாமானால கண்டுபிடிக்க முடியல. இப்ப கிளம்புவோம், நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்த கேரேஜ் அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு பக்கத்துல வரும்போது இந்த கேரேஜஸ் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒரு பக்கி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அது வேற யாரும் கிடையாது, ஆச்சரியின் உடம்புல இருக்கிற நம்ம கோச்சான் தான். எதனால அப்படின்னா, நம்ம கோச்சானுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு த்ரெட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும்ல ஃபெமிலியர் ஸ்பிரிட்ன்றதுனால. சோ ரொம்ப தூரம் நம்ம ஹீரோ தள்ளி போயிட்டானா நம்ம கோச்சானுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபெமிலியர் ஸ்பிரிட்லாம் ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது, ஏன்னா ஹீரோ செத்துட்டா ஃபெமிலியர் ஸ்பிரிட்டும் செத்து போயிடும். அந்த ஒரு பதட்டத்துல தான் நம்ம கோச்சானும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பான். இருந்தாலும் ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்குள்ள உள்ள போறதுக்கு நம்ம கோச்சானுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எப்படி போய் இவனை காப்பாத்துறது, எப்படி அவன் கூட போய் இருக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப சட்டுன்னு நம்ம கோச்சானுக்கு ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா, தான் இருக்கிற அந்த உடம்பு ஹாச்சேரினோட உடம்பு, அவ இருக்கிறதுலயே ஒரு பெரிய செக்ட் லீடர், அதுவும் ஒரு அசாசின் செக்ட். கண்டிப்பா இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அவள்கிட்ட ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட மூளையை எடுத்து அலசுன்னு அலசி பார்ப்பான். அப்படி அலசி துவைச்சதுல ஒரே ஒரு யோசனை மட்டும்தான் அவனுக்கு வரும். அந்த யோசனையை பார்த்த உடனே சச்சா இதெல்லாம் யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தப்பா இருக்கிற மாதிரி நம்ம கோச்சானுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, இவனுங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டானுங்க.
ஒருவேளை அவனுங்க தேடி வந்தது ட்ரெஷர் தான் அப்படின்னா இந்நேரத்துக்கு அவனுங்க ஹெவன் எர்த் அசோசியேஷனுக்கு போயிருக்கணும். ஆனா அப்படி போகாம 2 வாரமா ஊரை சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி சுத்துறப்ப நம்ம ஹீரோ வயசுல இருக்கிற நிறைய சின்ன பசங்களையும் கூட்டிட்டு போறானுங்க. இதெல்லாம் எதுக்காக? இத பார்க்கும்போது நல்ல விதமா தோணலன்னு தான் நம்ம கோச்சான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்மளும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் கேரேஜ்ல இருந்து வெளில வந்து எட்டி பார்ப்பான். அவன் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கதவும் அதுக்கு பின்னாடி நிறைய சின்ன சின்ன பில்டிங்ஸும் நிறைய தெரியும். அதாவது தூரத்துல இருந்து பாக்குறதுனால. இதுதான் ஹெவன் எர்த் அசோசியேஷன். சுத்தி பறந்து விரிஞ்சிருக்கிற எல்லா இடமுமே இவனுங்களோட இடம் தான். மொத்தத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கானுங்க. முறியும்லேயே டாப் 3 ஸ்ட்ராங்கஸ்ட்ல ஒரு ஆர்கனைசேஷனா இருக்குன்னா சும்மாவா இருப்பானுங்க? அப்படி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள தான் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த ப்ளூ ஸ்ப்ரெட் கேட்கும், நீ எதுவும் நர்வஸா இருக்கியா அப்படின்னு. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நீ நர்வஸா இருக்கணும். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி வெறும் ஒரு 3rd ரேட்ல இருந்து 1st ரேட்டா மாறி இருக்க. அதுவும் 2 வாரத்துல மாறிட்ட. அது என்னமோ பாராட்டத்தக்க விஷயம் தான். ஆனா நீ இன்னும் போறதுக்கு நிறைய தூரம் இருக்கு. அப்ப நம்ம ஜியோங்கும் கேட்பான், ஏன் அந்த மோக்ஸ்வார்ட் மேனர்ல அந்த டெத் கீயை எடுத்தேனே, அப்படி நான் எடுத்தேன்னா சீக்கிரமாவே நான் ஸ்ட்ராங்கா மாறிட முடியுமே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்ப அந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், நீ என்ன நினைச்ச, அந்த மோக்ஸ்வார்ட் மேனர்ல நடந்த மாதிரியான சண்டைலாம் அடிக்கடி நடக்கும்னு நினைக்கிறியா? உன்னால அடிக்கடி எல்லாம் டெத் கீயை எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் கூட நீ இயர்லி பீக் லெவல்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அடைஞ்சா மட்டும்தான் உன்னால அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்டர்னல் எனர்ஜியை எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி எடுக்கிறோம் அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். ஸோ அந்த என்லைட்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதை பத்தியெல்லாம் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, இவனுங்க டைரக்டா அந்த மெயின் டோர் வழியா போகாம சுத்தி போவானுங்க. இவனுங்க வந்திருக்கிறது ஹெவன் எர்த் அசோசியேஷனுக்கு தான். என்ட்ரன்ஸ் வழியா போகாம எதுக்காக இந்த பக்கமா போறோம்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இப்ப கதவை திறந்துக்கிட்டு அந்த கேரேஜோட கதவை திறந்து இந்த ஷாமான் ஷோ வருவாரு. என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்பான். அவர் உடனே இல்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, இந்த ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்கை கொடுப்பாரு. இந்த ரிங்க இருக்கிற வரைக்கும் உன்னால எந்த விதமான மந்திரங்களையும் சொல்லாம சின்ன சின்ன ஸ்பெல்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சுக்கோ, இதை வச்சு கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ. நான் உன்னை ஈஸியா காப்பாத்திரலாம், என்னோட டிசிப்ளா மாத்திரலாம் நினைச்சேன். ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னோட கை மீறி நடந்த விஷயம். அசோசியேஷனோட லீடர் முடிவு பண்ணிட்டாரு, நீங்க 2 பேரும் கார்ப்ஸ் பிளட் வேலிக்கு போக போறீங்க அப்படின்னு. இதை சொன்னதும் நம்ம ஹீரோவும் கேட்பான், என்னது கார்ப்ஸ் பிளட் வேலியா, அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல தான் யாரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அது இருக்கிறதுலே ஒரு மோசமான இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் 10%க்கும் ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான இடம். அதனால என்னோட டிசிபிள், நான் எப்படியாவது வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்க நீ சர்வே பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி, அந்த இடத்துல எப்படியாவது சர்வே பண்ணு, நீ சாகவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப இது எல்லாத்தையும் சொன்ன உடனே பின்னாடி இருந்து இந்த வேலியில வேலை பார்க்குறவனுங்க வந்துருவானுங்க. அவனுங்க வந்து, ஷாமான் ஷோ டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லுவானுங்க. இதுக்கு மேல எல்லாத்தையும் அவனுங்களே பாத்துக்கிறதா சொல்லுவானுங்க. இப்ப அந்த ஷாமானும் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்லுவான், ஏ குழந்தை, வெல்கம் டு கார்ப்ஸ் பிளட் வேலி அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு நம்ம மோக்யூச்சனை காட்டுவாங்க. நம்ம மோக்யூச்சன் என்ன நினைப்பானா, அவன் 2 வாரமா மயக்கத்துல கடந்தானா, 2 வாரம் கழிச்சு எழுப்புறானுங்க, பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்ப்பான். இவன் தப்பிச்சு போறதா சொன்னானே, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறதுக்காக போறப்ப பக்கத்துல இருக்கிற சோல்ஜர் நம்ம மோக்யூச்சனை அடிச்சு பேசாம போ அப்படின்னு சொல்லுவான். இப்ப யாருக்குமே எதுக்காக இந்த இடத்துக்கு இவங்க போறாங்க, இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது. எல்லாரும் ஒரு யோசனையோட தான் போயிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்களோட இன்னர் எனர்ஜியுமே பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி பிளாக் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரோட உடம்புலையும் ஃபார்பிடன் பாத் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் மாதிரி ஒன்றை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நீடில். ஸோ இந்த நீடில குறிப்பிட்ட இடத்துல இவங்களோட முதுகுல குத்தி வச்சிருப்பானுங்க. இது நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கும். இதை குத்தி வைக்கிறது மூலமா யாராலையுமே இந்த இன்னர் எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணவே முடியாது. இது இவங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கு மேலேயும் இதே மாதிரியான ஒரு நீடில குத்தி இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கேட்பான், அதுவும் ப்ளூ ஸ்பிரிட்டை பார்த்து, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு. ப்ளூ ஸ்பிரிட் என்ன சொல்லுன்னா, இப்ப இருக்கிற அசோசியேஷன் பத்தி எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒரு விஷயத்தை என்னால நல்லா சொல்ல முடியும். நான் உயிரோட இருக்கிறப்ப இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நாங்க பண்ணதே கிடையாது. இதை பத்தி எனக்கே தெரியல, சோ நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம ஹீரோ இல்லாம, அதாவது ஹீரோ கூட வந்த குரூப் இல்லாம இன்னும் தனியா வேற இடத்துல இருந்து ஒரு குரூப் வந்திருப்பானுங்க.
சோ மொத்தம் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கீழே நிக்க வைப்பானுங்க, ஒரு ஓடைக்கு பக்கத்துல. இப்ப இவங்களுக்கு நடுவுல ஒரு மேடை மேல நிக்கிற ஒரு மாஸ்க் போட்ட ஆளு என்ன சொல்லுவானா, இந்த இடத்துல தான் உங்களை டெஸ்ட் பண்ண போறோம். என் கையில தெரியுதுல இந்த மார்பிள், இந்த மாதிரியான மார்பிள் அந்த தண்ணி ஃபுல்லா கிடக்கு. அந்த மார்பிளை நாங்க கொடுக்குற டைம்குள்ள நீங்க எடுத்துட்டு வரணும். அப்படி ஒருவேளை எடுத்துட்டு வரலனா நீங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு சொல்லுவான். இப்ப உடனே ஒருத்தன் கையை தூக்கி கேட்பான், என்னது டெஸ்டா? நாங்க எல்லாரும் வேற வேற செக்டர்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, எங்க இன்னர் எனர்ஜிஸையும் பிளாக் பண்ணிட்டீங்க. இப்ப என்னடானா ஒரு மார்பிளை தேட சொல்றீங்க. இது எப்படி டெஸ்ட் ஆகும்? அதுவும் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காம இருக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது கரெக்டா அடுத்த செகண்ட் அவன் மூஞ்சியில அந்த மார்பிள் வந்து பட்டிருக்கும். அவரு அங்கிருந்து அதை வேகமா தூக்கி போட்டு அவனை கொன்றுவாரு. இவன் இப்ப இறந்ததுக்கு அப்புறம் இவர் திரும்பியும் சொல்லுவாரு, இங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க கேட்கணும். நான் சொல்றதை கேட்கலனா அப்பயும் நீங்க செத்துருவீங்க. நான் சொல்றதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா அப்பயும் செத்துருவீங்க. ஒருவேளை டெஸ்ட்ல ஃபெயில் ஆறீங்க அப்பயும் செத்துருவீங்க. நீங்க எல்லாரும் இங்க நான் சொல்றதை தான் கேட்கணும். எல்லாருக்கும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், வெல்கம் டு கார்ப்ஸ் பிளட் வேலி அப்படின்னு. இப்ப இவனும் இதை சொல்லி முடிச்சிருவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஷாமான் ஷோ ரொம்ப பதட்டமாயிருவாரு. ஏன்னா அவரு டிசிப்ளா எடுத்துக்கணும்னு நினைச்ச ஒருத்தனை எதுக்காக இந்த கார்ப்ஸ் பிளட் வேலிக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு. ஆனா பிளேட் கிங் சொல்லுவாரு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அசோசியேஷனோட லீடர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம கேட்டாகணும். நமக்கு வேற வழியே கிடையாது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஷாமான் ஷோவால இதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் தனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பையன் டிசிப்ளா கிடைச்சிருக்கான். அப்படி ஒரு பையனை இப்படி கார்ப்ஸ் பிளட் வேலியில நான் இழக்கணுமா? நான் இப்பவே போய் வேலி மாஸ்டரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் வெறும் யூஸ்ஃபுல் மட்டும் கிடையாதுன்னு இந்த பிளேட் கிங் சொல்லுவாரு. ஏன்னா இத்தனை வருஷமா ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல யாருனாலையும் பண்ண முடியாத அந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக்கா அவன் தான் ரிவைவ் பண்ணியிருக்கான். 100 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு டெக்னிக்கா அவன் ரிவைவ் பண்ணியிருக்கான். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் அசோசியேஷனோட லீடர் எதுக்காக இவங்களை இந்த இடத்துக்கு அனுப்புனாரு? அப்பதான் பிளேட் கிங்க்கு தோணும், ஒருவேளை இவங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்றதுக்காக இருக்குமோ அப்படின்னு. ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல இவங்களை சேர்க்கணும்னா இவங்களை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் சேர்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக தான் இவர் அனுப்பிச்சிருக்காரோன்னு சொல்லி நம்ம பிளேட் கிங்க்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பக்கம் இந்த டெஸ்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த வேலி மாஸ்டர் கையில ஒரு ஊதுபத்தி இருக்கும். அந்த ஊதுபத்தி கரெக்டா எரிஞ்சு முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த டைம்குள்ள இவங்க மார்பிளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இங்க ஆளுங்களை விட கம்மியான ஒரு மார்பிள்ஸ் தான் இங்க இருக்கு. ஸோ ஒருவேளை கரெக்டான டைம்குள்ள இவங்க கண்டுபிடிக்கலனா கண்டிப்பா இவங்க செத்துருவாங்க. சீக்கிரமா போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவான். இப்ப இதை சொன்னதும் எல்லாரும் வேக வேகமா அந்த தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம மோக்கியூச்சுனும் அப்ப போவான். அப்பதான் நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அசைஞ்சிருக்கவே மாட்டான். அப்படியே நின்று எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். இவன் என்ன பண்றான்? இவன் என்ன அப்படியே நிக்கிறான்? என்ன இருந்தா என்ன, என்னால சாக முடியாது, நான் போய் மார்பிளை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி நம்ம மோக்கியூச்சுனும் தேட ஆரம்பிச்சிருவான். இப்ப எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒருத்தனுக்கு அது கிடைச்சிரும். கிடைச்ச உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பாடியோ நான் இப்பவே போக போறேன்னு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு வேகமா இந்த வேலி மாஸ்டரை பாக்குறதுக்காக வருவான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த மார்பிளை உடனே என்கிட்ட குடுன்னு இவன் கிட்ட சண்டைக்கு வருவான். நீ கேட்டோன்னே நான் கொடுத்துருவேனான்னு சொல்லி இவனும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். பின்னாடி அவனும் துரத்திட்டு வந்துகிட்டே இருப்பான். அப்ப பார்த்தா இவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிப்பான். இப்ப நம்ம ஜியோங்க பார்த்த உடனே இவன் எப்ப இங்க வந்தா? ஒருவேளை இவன் ஆரம்பத்திலே இங்கதான் இருக்கானோ? என்ன இருந்தா என்ன, நான் போய் இந்த மார்பிளை கொடுத்தாகணும் அப்படின்னு யோசிப்பான். இப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டதுனால வேற வழியே தெரியாம இந்த மார்பிளை எடுத்து முழுங்கிடுவான். இவன் கரெக்டா அதை ஃபுல்லா முழுங்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ இவனோட கழுத்தை பிடிச்சிருவான். பிடிச்சு இவனை பார்த்து சொல்லுவான், எனக்கு தேவையே இல்லாம அதிக வேலையை வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்தை பிடிச்சு அப்படியே பிச்சு இழுத்து அதுக்குள்ள இருக்கிற மார்பிளை எடுத்துருவான். இதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா இருப்பானுங்க, ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருப்பானுங்க. நம்ம ஹீரோ இந்த மார்பிளை எடுத்துட்டு பக்கத்துல அந்த வேலி மாஸ்டர் கிட்ட போய் இந்தாங்க அப்படின்னு நீட்டுவான். இப்ப இந்த ப்ளூ ஸ்பிரிட் யோசிக்கும், எவன் ஒருத்தனை இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷனுக்கு வந்திருக்கவே கூடாதோ அவனை நீங்களாவே கூட்டிட்டு வந்துட்டீங்க, இனிமேதான் விளையாட்டே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. இப்ப இந்த வேலி மாஸ்டரும் அவ்வளவுதான், நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மொத ட்ரையல்ல ஆளா பாஸ் ஆனதே நம்ம ஹீரோ தான். செமையா பிளான் போட்டு அதே இடத்துல நின்று ஒருத்தனை கொன்னு பாஸ் ஆயிட்டான். இப்ப இந்த வேலி மாஸ்டர் ஒரு சில்வர் பிளேக்க அவன் கிட்ட தூக்கி போட்டுட்டு அந்த மார்பிள்ல இருக்கிற ஒரு நம்பரை பார்க்க சொல்லுவாரு. அந்த மார்பிள்ல 63ன்ற நம்பர் இருக்கும். சோ இதுதான் இனிமேல் நம்ம ஹீரோவோட நம்பர். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு சில்வர் பிளேக்க தூக்கி போட்டார்ல, அதுல 1ன்னு எழுதி இருக்கும். சோ நம்ம ஹீரோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டான் அப்படின்றத குறிக்கிறதுக்கான இது 2த்தையுமே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பக்கமா போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. அசோசியேஷனோட லீடர் ஒரு ஹாஸ்டேஜை எதுக்காக இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த கார்ப்ஸ் வேலி மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவன் இப்படி இருப்பான்றத லீடரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு தான் இவரும் யோசிப்பாரு. ஒரு ஆர்த்தடாக்ஸ்ல இருந்து வந்த பையன் இப்பெல்லாம் இருப்பானா என்ன, அடுத்து இவன் என்னெல்லாம் பண்ண போறான்றத பாக்குறதுக்கு தனக்கும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குன்னு இந்த கார்ப்ஸ் வேலி மாஸ்டர் யோசிப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த சில்வர் பிளேகே பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது என்னன்றது நல்லா புரிஞ்சிடும். அதாவது இந்த ட்ரையல்ஸ்லாம் என்னன்னு, இந்த ட்ரையல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே நேரத்துல மத்தவங்களையும் நம்ம ஹீரோ சமாளிக்கணும். கொல்லணும்னு வந்துச்சுன்னா கொண்டுதான் ஆகணும். இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிடும். இப்படி பண்ணா மட்டும்தான் அவனால சர்வைவ் ஆக முடியும். ஆனா நம்ம ஹீரோ மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கான். இன்னும் ஃபர்ஸ்ட் ட்ரையலே முடியல. காம்படிஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிட்டான்ல, ஒருத்தவங்களை கொன்னாதான் மார்பிளை எடுக்க முடியும்னு. அதனாலயே மார்பிளை கண்டுபிடிச்சவனுங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சிருவானுங்க. மாத்தி மாத்தி எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி ஒருத்தன் பின்னாடி துரத்திட்டு வரவங்கள்ட்ட இருந்து முன்னாடி பார்க்காம ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப கரெக்டா அவன் முன்னாடி ஒரு மொட்டை வந்து இவனை கரெக்டா ஒரு கல்லுல அடிச்சு கொன்னுட்டு இவன் கிட்ட இருக்கிற மார்பிளை எடுத்துருவான். இவனை பார்த்த உடனே அந்த காட்ஸ் தான் சொல்லுவாங்க, இவன் ஸ்கார்லெட் டெத் வேலியை சேர்ந்தவனா. இந்த ஸ்கார்லெட் டெத் வேலி ஹெவன் எர்த் அசோசியேஷனோட ஒரு சப்செக்ட் மாதிரி, இவனுங்க கூடவே இருக்கிற செக்ட் மாதிரி ஒண்ணு. இவனுங்கள்ட்ட இருந்து வந்த ஒரு ஆளு தான் இவன். உண்மையிலே டேலண்டடான ஆளும் கூட. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு நிறைய கல்ல வச்சு மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வரிசையா நிறைய பேரை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு மோஹ்வா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செக்டை சேர்ந்த ஒரு பொண்ணா. இது 4 கிரேட் அசாசின் செக்ட்ல ஒன்னா இருந்த ஒரு செக்டா. அதுக்கப்புறம் தான் இவனுங்க விலைக்கு வந்து அசசினா இருக்கிறத விட்டுட்டு ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல சேர்ந்துட்டானுங்க. அதனாலதான் இப்ப 3 கிரேட் அசசின் இருக்கானுங்க. சோ அந்த செக்டை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இது. இதுவும் கொஞ்சம் டேலண்டடான ஆளு. அடுத்து இன்னொருத்தன் ஒரு பெருசா ஒருத்தன் இருப்பான். இவன் மத்தவனுங்களை அப்படியே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பான். சோ இவனோட பேரு பிக்யூங். இவன் பிக்யூங் அப்படின்ற ஒரு செக்டை சேர்ந்தவன். இவன் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் டெக்னிக்ஸ், அதாவது பக்கத்துல போய் அடிச்சு சண்டை போடுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களாம். அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான். இன்னர் எனர்ஜியை பிளாக் பண்ணியும் கூட ஒருத்தரை தூக்குற அளவுக்கு இவன்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு இன்னும் காம்படிஷன் கொடுக்கணுன்றதுக்காக இன்னும் நிறைய டேலண்டடான ஆளுங்க இருப்பாங்க. இப்ப அந்த ஸ்கார்லெட் டெத் வேலியில இருந்த அந்த டாட்டோ ஆள் இருப்பான்ல, அந்த மொட்டை வந்து நேரா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ அடுத்த ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வருவன் கனவுல கூட யோசிச்சு பார்க்காத, ஏன்னா அதுக்குள்ள நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஒண்ணுமே சொல்ல மாட்டான், ஜஸ்ட் சிரிச்சிட்டு விட்டுருவான். இப்ப அடுத்தடுத்து எல்லாரும் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த நேரம் இவ்வளோ கம்மியா இருக்கு, ஆனா இன்ன வரைக்கும் மோ கியூச்சுன் மார்பிளை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து மத்தவனுங்க எல்லாருமே அடிச்சு சண்டை போட்டு மத்தவங்களை கொன்னு அப்படிதான் மார்பிளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்ன வரைக்கும் மோ கியூச்சுன் யாரையுமே அடிக்கல. அவன் மார்பிளை தேடிக்கிட்டே தான் இருக்கான். இன்னும் டைம் வேற இல்ல. நம்ம மோ கியூச்சுன் அந்த மார்பிளை எடுப்பானா இல்லையான்னு அவனுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். அப்ப டக்குன்னு நம்ம மோ கியூச்சுன் ஒரு விஷயத்த பார்ப்பான். பக்கத்துல இருந்த ஒரு காடு ஒருத்தனை தலையை வெட்டி கொன்றுவான். ஏன் அப்படின்னா, இந்த பையன் இருக்கான்ல, அவன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த வேலி மாஸ்டர் ஒரு மார்பிளை தூக்கி போட்டிருப்பார்ல, அந்த மார்பிளை எடுத்துக்கொண்டு போய் காட் கிட்ட கொடுத்துருப்பான். ஆக்சுவலா அந்த மார்பிள்ல நம்பர் கிடையாது. அதனாலதான் அவனை தலையை வெட்டி கொன்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஸ் ஆன வேற ஒரு 2 பேரு நம்ம ஹீரோவா பாப்பானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வித்தியாசமா ஏதோ கையை வச்சு நின்னுக்கிட்டு இருப்பான். இவன் என்ன பண்றான், இவன் அவனாச்சே, இப்ப எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. அவனுங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலா நம்ம ஹீரோ எனர்ஜி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணுவான். இப்ப இதை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற டெத் கீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் இன்னர் எனர்ஜி, அதாவது கீயை யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவால ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை எப்ப வேணாலும் யூஸ் பண்ண முடியும், இன்னர் எனர்ஜியை பிளாக் பண்ணாலும் கூட. இப்ப இந்த இடத்துலயும் அவனுக்கு அதிகப்படியான டெத் கீ கிடைக்குது. அதுவும் மோக்ஸ்வார்ட் மேனர்ல கிடைச்சதை விட அதிகமான அளவு டெத் கீ. இது எல்லாம் வரட்டும், இன்னும் அதிகமா வரட்டும், இன்னும் நிறைய பேர் சாகட்டும், அப்பதான் இன்னும் எனக்கு அதிகமான அளவு டெத் கீ கிடைக்கும்னு நம்ம ஹீரோ பாட்டுக்கு ஜாலியா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப நேரம் வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம தேடினா வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிற நம்ம மோ கியூச்சுன் வேற வழியே இல்லாம இன்னொருத்தனை அடிச்சு அவனை கொல்ல ஆரம்பிச்சு அவனை கொன்னுதான் அவன் கிட்ட இருக்கிற மார்பிளை ஃபைனலா எடுப்பான். அதை எடுத்த உடனே டைம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். டெஸ்ட்ல யார் யார் ஃபெயில் ஆனாங்களோ எல்லாரையும் கொன்றுங்கன்னு சொல்லி அந்த வேலி மாஸ்டர் உத்தரவு போடுவாரு. இப்போ உடனே எல்லா காட்ஸும் மிச்சம் இருக்கிற எல்லா பசங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காடு நம்ம மோ கியூச்சுன் பக்கத்துல வருவான். நம்ம மோ கியூச்சுன் அவன் கையில இருக்கிற அந்த மார்பிளை காட்டின உடனே, நீ பாஸ் ஆயிட்ட, நீ அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லுவான். இப்ப அந்த காடு அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் நம்ம மோ கியூச்சுன் அப்படியே கீழே விழுந்துருவான். அவன் காலில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருப்பான். இப்ப ஒரு பக்கம் நம்ம மோ கியூச்சுனுக்கு இந்த ட்ரையலை எப்படியோ தாண்டிட்டோன்னு நிம்மதியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வருத்தமும் இருக்கும். ஏன்னா ஒருத்தரை கொன்னுதான் இந்த ட்ரையல்ல தாண்ட வேண்டியதா போச்சு.
இப்படி பண்ணிட்டோமே நம்ம மோக்யூச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு பையன். அவனுக்கு வெளி உலகம் சத்தியமா தெரியாது. என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவன் என்ன பீக் லெவல் அடைஞ்சிருந்தாலும் அவன் இன்னமும் ஒரு சின்ன பையன் தான். நம்ம ஹீரோ மாதிரியான மைண்ட் செட் அவனுக்கு இன்னும் வரல. சொல்லப்போனா நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. இப்ப இது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த கார்ப்ஸ் வேலி மாஸ்டர் திரும்பி சொல்ல ஆரம்பிப்பாரு. எல்லாரும் ஒன்னா சேருங்க. மொத்தம் 468 பீப்புள் இருக்கீங்க. ஆரம்பத்துல வந்ததுல 60% பேர் பாஸ் ஆயிட்டீங்க. பரவாயில்ல. இப்ப அடுத்த ட்ரையல் ஆரம்பிப்போமா அப்படின்னு கேட்பாரு. ஒரு ட்ரையல் முடிக்கிறதுக்கே இங்க முக்குறோமே, உடனே அடுத்த ட்ரையலான்னு நம்ம மோக்யூச்சுன் ஒரு மாதிரி சீரியஸா பார்ப்பான். நம்ம மோக்யூச்சுனுக்கு மட்டும் கிடையாது, மத்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ட்ரையலே இப்பதான் முடிச்சிருக்கோம், இந்த ட்ரையலுக்கே நம்ம கை கால்லாம் போயிடுச்சே, இப்ப எப்படி அடுத்த ட்ரையலை உடனே பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இருந்தாலும் இந்த ட்ரையலை அவங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இப்ப இந்த வேலி மாஸ்டரும் செகண்ட் ட்ரையல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு. அந்த மலையில காலையில விடியிற வரைக்கும் இவங்க சர்வைவ் பண்ணா போதும். இதுதான் செகண்ட் ட்ரையல். ஆனா அவ்வளோ சிம்பிளா அப்படியே வாயில வைக்கிற மாதிரி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மவுண்டெயின் ஃபுல்லா மொத்தம் 40 பிளாக இவங்க அங்கங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிளாக் பக்கத்துல போய் நிக்கணும். ஒரு பிளாகுக்கு மொத்தம் 8 பேரு. ஸோ இந்த மாதிரி சூரியன் உதயம் ஆகிறப்ப இவங்க பிளாக் பக்கத்துல நின்னாங்கன்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவாங்க. அப்படி இல்ல டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுவும் கரெக்டா 8 பேர் தான் இருக்கணும். ஒருத்தர் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டா 8 இருக்கணும். ஒருவேளை அந்த கண்டிஷன்ஸ் எதையாவது அவங்க மீட் பண்ணாம போனாங்கன்னா அவங்க செத்துருவாங்க. இப்ப மொத்தம் 40 பிளாக். ஒரு பிளாகுக்கு 8 பேரு. அப்ப 320 பேரு. ஆனா மொத்த பாஸ் ஆனவங்க 468 பேரு. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரையல்லையும் நிறைய பேர் செத்துதான் ஆகணும். இது மட்டும் கிடையாது, இதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் கொல்லவும் செய்வானுங்க. அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா பிளாகுக்காக அடிச்சுக்கிறதுன்னு வேற இருக்கு. இதுக்கு பெஸ்டான சொல்யூஷன் என்ன? இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னன்னா, ஒரு டீமை ஃபார்ம் பண்றது. ஸோ 8 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டா கண்டிப்பா அவங்களால இந்த ஒரு ட்ரையலை ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும். இப்ப கார்ப்ஸ் வேலி மாஸ்டரும் குட் லக்னு சொல்லி எல்லாரையும் இந்த மவுண்டெயின்குள்ள அமுச்சு வைப்பாரு. இதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களோட டீமை செலக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ என் டீம்ல வந்து சேர்ந்துக்கிறியா, இவங்க வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு. அப்ப இந்த ஸ்கார்லெட் டெத் வேலி இருப்பான்ல, அவன்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்பான், நீ எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கிறியான்னு. ஆனா இந்த டெத் வேலியை சேர்ந்தவனுக்கு அவன் யாருன்னு ஞாபகம் இல்லையா. சோ கண்டிப்பா இவன் கம்மியான ரேங்க்ல தான் பாஸ் ஆயிருப்பான். இவனெல்லாம் நம்ம ஒன்னும் கண்டுக்க தேவையில்ல. அதனால நீ முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவான். இந்த டெத் வேலியில இருக்கிறவன் என்ன யோசிப்பானா, இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரேங்க்ல யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல பாஸ் ஆனாங்களோ அவங்க கூட மட்டும் டீம் சேர்ந்தா போதும். ஏன்னா அப்பதான் நம்மளோட சர்வைவல் ரேட் அதிகமா இருக்கும்னு யோசிப்பான். அவன் யோசிக்கிறதும் கரெக்ட் தான். சோ இதுக்காக நேரா இந்த பிக்யூங்னு ஒருத்தர் இருந்தால, ஒரு பெரிய தடியான ஆளு, அவனை பாக்குறதுக்காக போவான். அவன்கிட்டயும் இது ஒரு டீம் ஒர்க்கை பேஸ் பண்ண ஒரு கேம். சோ நம்ம 2 பேர் டீமா இருந்தா கண்டிப்பா நம்ம சர்வைவ் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கும். அதனால நீ என்னோட டீம்ல சேர்ந்துக்கிறியான்னு கேட்பான். அவனும் இது எல்லாத்தையும் ஒத்துக்குருவான். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா, அந்த குண்டு பையனை பொறுத்த வரைக்கும் இந்த டாட்டூ மண்டையனும் ஒரு காம்படிஷன் தான். ஸோ தன்னோட காம்படிட்டர்கிட்ட இப்பயே தன்னோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணக்கூடாது, இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். ஏன்னா அப்புறமா இவனை சண்டை போட வேண்டிய நிலைமை வரலான்னு சொல்லி தான் அவன் ஒதுங்கி போவான். அவனும் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் யோசிப்பான். இப்போ உடனே இந்த டாட்டூ மண்டையன் இன்னொரு பக்கம் அந்த மோகுவா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு இவன் சொல்ல வரத கூட கேட்காது, வாயை முட்டு போடான்னு சொல்லிட்டு போயிடும். இப்ப யாருமே இல்லாம அவன் தனியா நின்னுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவனாவே வந்து இந்த டாட்டூ மண்டையனை பார்த்து, நீ என் டீம்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்பான். இந்த டாட்டூ மண்டையனோட பிளான் என்ன? யாரு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல அதிகமான ரேங்க்ல கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்கள டீம்ல சேர்த்துக்கணும்னு நினைப்பான். அப்படி பார்த்தா நம்ம ஹீரோவை தான் சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்டே. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸே. ஆனா நம்ம ஹீரோவை சேர்த்துக்கணும்னு நினைக்கவே மாட்டான். ஏன்னா இவனை பார்க்கும்போது ஒரு விதமான பயம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவனாவே விலகி போயிருவான். உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், ச்சே போயிட்டானா, இவனை தான் நான் முதல்ல கொல்லலான் இருந்தேன், இவன் பாட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு. இப்ப யாருமே உன் டீம்ல இருக்க மாட்டாங்க, இப்ப நீ என்ன பண்ண போறன்னு ப்ளூ ஸ்பிரிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவுக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா யாருமே இவனை டீம்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை தனியா விட ஆரம்பிச்சிருவாங்க, இவனை சேர்த்துக்க வேணான்னு. அப்ப தானாவே ஒருத்தன் வந்து, நீ எங்க டீம்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனுங்கள்ட்ட ஏற்கனவே 7 பேர் இருக்கான், ஒரே ஒரு ஆள் தான் தேவையான். சோ அந்த ஒரு ஆளை ஃபில் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போவானுங்க. அந்த டீம்ல ஒரு பொண்ணு இருக்கும், மிச்ச 6மே பசங்க தான். நம்ம ஜியோங்குக்கு டீம் கிடைச்சிட்டத நம்ம மோக்யூச்சுன்னு பாத்துருவான். இவனுக்கு ஒரு டீம் கிடைச்சிருச்சா, ஓகே எனக்கும் ஒரு டீம் இருக்கு, நானும் எப்படியாவது சர்வைவ் பண்ணியே ஆகணும், இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா நான் உயிரோட போகவே தீருவேன் அப்படின்னு நம்ம மோக்யூச்சுன்னு ஒரு முடிவோட தான் இருப்பான். இப்ப செகண்ட் ட்ரையலா ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த காட்ஸ் எல்லாரும் யோசிப்பாங்க,
ஃபர்ஸ்ட் ட்ரையலை விட இது ரொம்ப கொடுமையா இருக்க போகுது. இது தெரியாம இந்த பசங்க எல்லாம் தானாவே தங்களோட கல்லறைக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜியோங்கோட டீம் இருக்குல்ல, அவனுங்க எல்லாரும் கொஞ்சம் வேகமா போவானுங்க. நம்ம ஜியோங்க கொஞ்சம் பின்னாடி தான் வருவான். அப்ப அதுல இருக்கிற அந்த ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்து கேட்பான், சோஃபா, நீ உண்மையிலே இவனை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறியா? ஏன்னா யாருமே இவனை சேர்த்துக்கவே இல்லை, இவனை எதுக்காக நம்ம டீம்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு. இப்ப உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, என்ன நீங்களும் இவனை பார்த்து பயப்படுறீங்களா? மத்தவனுங்க எல்லாருமே இவன் ஆபத்தான ஆளுன்னு சொல்லி இவனை ஒதுக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், இவன் தான் இருக்கிறதுலயே டேலண்டடான ஆளு. சோ கண்டிப்பா இவனை நம்ம டீம்ல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் நல்லது. இவனை நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறமா தேவையில்லாத நேரத்துல இவனை கழட்டி விட்டுருவோம். சூரியன் உதயம் ஆகும்போது இவன் நம்ம கூட இருக்க மாட்டான்னு இந்த பொண்ணு சொல்லும். சோ இந்த பொண்ணும் மத்தவங்களும் என்ன பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னா, இவனுங்க ஏற்கனவே 8 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பானுங்க. நம்ம ஹீரோவை சும்மா தான் கூப்பிட்டுருக்காங்க. அது எப்படின்னா, அந்த 8வது ஆளை ரொம்ப தூரத்துல நடந்து வர சொல்லுவானுங்களாம். சோ மிச்சம் இருக்கிற 7 பேரும் நம்ம ஹீரோவை சேர்த்துக்கிட்டு இப்படியே உள்ள போய் பிளாக கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற காரணத்தினால மத்த டீம்ஸ் யாரும் அவ்வளவு சீக்கிரம் வந்து உடனே பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பா பயப்படுவானுங்க. அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அந்த இன்னொருத்தனையும் கொண்டு வர வச்சு இவனுங்க 8 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு நம்ம ஹீரோவை காலி பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னா ஒரு காம்படிஷனையும் நம்ம காலி பண்ணிடுவோம். அத்தோட நம்ம தனியா டீமும் நம்ம சர்வைவ் ஆயிடுவோம். இதுதான் இவனுங்களோட மாஸ்டர் பிளான். இப்ப இந்த பொண்ணு தான் இந்த பிளான் மொத்தத்தையுமே போட்டிருக்கோம். இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கும். இருந்தாலும் இவன் கொஞ்சம் அழகா தான் இருக்கா. இப்படி ஒருத்தனை நம்ம இப்படியே த்ரோ பண்ணுமா? சரி, கொஞ்சம் போய் அவன்கிட்ட பேசி பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய், நீ பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க, ஆமா நீ எந்த இடத்த சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும். என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஒரு பையன் தானே அப்படின்ற மாதிரி இவனை பிளான் பண்ணி கவுத்துடலாம், இவனை தன்னோட அடிமையா வச்சுக்கலான்னு இந்த பொண்ணு திரும்பி இன்னொரு ஒரு பிளான் போடும். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே அந்த பொண்ணோட தோல்ல கை போட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் உன்னை மட்டும் கிடையாது, உன் கூட இங்க 6 பேர் இருக்காங்களே, எனக்கு இவங்களையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா நீங்க தானாவே என்கிட்ட வந்துட்டீங்களேன்னு சொல்லும் போதே அந்த பொண்ணோட கழுத்துல அப்படியே லைட்டா கிராக் பண்ணிடுவான். அந்த பொண்ணோட நெக்க ஸ்னாப் பண்ணிடுவான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு செத்து போய் கீழே விழுந்துரும். இப்ப இதை பார்த்த உடனே 6 பேருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா அவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட இவனுங்க யோசிச்சு பார்த்திருக்க மாட்டானுங்க. அதுலயே அந்த பொண்ணு சாகுன்னு இவனுங்க யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா யோசிச்சு பார்க்காத பண்றது தானே நம்ம ஹீரோக்கு எப்பயுமே வேலை. இவனுங்க என்னமோ நம்ம ஹீரோவை பிளான் பண்ணி மாட்டிட்டு தான் நினைப்பானுங்க. ஆனா இவனுங்க தான் இவ்வளோ பிளானையும் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், இப்ப இது லஞ்ச் சாப்பிட்றதுக்கான நேரம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஆரம்பம். என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய விருந்தே இருக்கு, சாப்பிடாம போயிருவேனா என்ன? இப்ப ஆரம்பிக்கலாமா? நம்ம ஜியோங்க பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த இடமும் ஒரு டின்னர் பிளேட்டு, அதுவும் டெத் கீயை சேர்க்கறதுக்கான டின்னர் பிளேட்டு. இன்னும் எத்தனை பேரை கொண்டு எவ்வளோ டெத் கீ அவன் சேர்க்க போறான், இங்க இருக்கிறவனுங்களை எத்தனை பேரை உயிரோட விட போறான், இந்த காம்படிஷனை எப்படி தனக்கேற்ற மாதிரி மேனிபுலேட் பண்ண போறான்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.